ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜிவா. அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பிக்சார்ட்டில் எப்படி சில்ட்ரன்ஸ் டே பேனர் எடிட் பண்ணணும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், நம்ம எப்படி எடிட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதேமாரி நம்ம போன வீடியோ நம்ம எதை பற்றி போட்டிருந்தோம்னு கேட்டிங்கன்னா, விஜய் டிவி புகழ் அவரோட பர்த்டே பேனர் எடிட் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே கார்ட்ஸில் தர அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு சில ஐடியாஸ்லாம் கிடைக்கும் எப்படி பேனர் எடிட் பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எல்லாம் ரெட் கலர் பட்டனை அது கிளிக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு எடிட்டிங் வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பிக்சர் ஆப் வச்சு தான் எடிட் பண்ணியிருப்போம். அதனால் பிக்சர் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுற பிக்சர் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அதனால் அதில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சர் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் டு எடிட்டிங்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு அந்த கலர்ஸ் எதுவுமே தேவையில்ல. அதில் வந்து நம்மளுக்கு எரேசர் ஃபார்மெட்டில் இருக்கும், பிஎன்ஜி ஃபார்மெட்டில். அந்த பிஎன்ஜி ஃபார்மெட்டை கிளிக் பண்ணிப்போம். அதில் கிளிக் பண்ணி எடிட் பண்ணால் கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கிளியராக இருக்கும். ஹெச்டி பிரிண்ட்ல மாரி கொஞ்சம் கிடைக்கும். அதனால் அதில் எடிட் பண்ணுங்கள் கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்மளுக்கு கிடைச்சோன்னே அதுக்கப்புறம் ரைட் சைடில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு கிராப்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா இப்போ நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய சைஸ் அங்கே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம 3:2 அந்த சைஸை நம்ம எடுத்துப்போம். ஏன்னா அதில் தான் எடிட் பண்ண போகிறோம். அதில் நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோன்னே மேலே ஒரு டிக் ஐக்கான் இருக்கும் லெஃப்ட் சைடில். அந்த கிளிக் ஐக்கானை கொடுத்துருங்க. கொடுத்துட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஒயிட் கலர் பேஜ் ஆட் பண்ணோம். அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா ஆட் ஏ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எதனா ஒயிட் கலர் பேஜை ஆட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒயிட் கலர் பேஜ் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு நான் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே செட் பண்ணிடுறேன். நம்ம ஃப்ரேம் சைஸுக்கு கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் மேலே ஒரு டிக் ஐக்கான் இருக்கும். அதை கொடுத்துருப்போம். இப்போ எதுக்கு நம்ம இதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஒயிட் கலரில் பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கணும். அதனால் கொடுத்தோம். நம்ம இப்போ மெயின் இமேஜை ஆட் பண்ணிப்போம். அதுக்கு ஆட் ஏ ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்போம். அந்த ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துட்டோன்னே அது எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு எரேசர் மாரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போ நிறைய சைஸ் ஒரு பாப்பப் மாரி ஆகும். அதில் ஆட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஆட்னஸ் 0 வச்சுருங்க. அதுக்கப்புறம் சைஸை பார்த்தீங்கன்னா ஒரு 25 இல்லை 20க்குள்ளே கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அப்சசிட்டின்னு நடுவில் ஒன்று இருக்கும். அதை நம்ம எதுவுமே கிளிக் பண்ண தேவையில்ல, அது அப்படியே இருப்போம். நம்ம இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு எரேஸ் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் அப்சசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணுவோம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இதுமாரி எரேஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எதை எரேஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அந்த பார்டர் மட்டும் நம்ம எரேஸ் பண்ணிப்போம். ஃபுல்லாகவே சுற்றி நம்ம எரேஸ் பண்ணிப்போம். எரேஸ் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்சசிட்டியை வச்சு நம்ம எரேஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏன்னா அந்த பாக்ஸ் இமேஜ் அதுமாரி தெரியக்கூடாது, அது பாக்ஸ் இமேஜ்னு. அதனால் நம்ம அதை எரேஸ் பண்ணிப்போம். ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு நடுவில் 2 பேர் இமேஜ் மட்டும்தான் தேவைப்படும். அதனால் சுற்றி இத்தனை பேர் இமேஜ் நம்மளுக்கு தேவைப்படாது. அதனால் நம்ம இதை ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிப்போம். எரேஸ் பண்ணிட்டோன்னே கொஞ்சம் சைஸை ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தேவையான இமேஜ் எரேஸ் ஆகாது. அதனால் நீங்கள் ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த பார்டர் மட்டும் அந்த லைன் இமேஜ் மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக எரேஸ் ஆகும். இதுமாரி நம்ம எரேஸ் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திருப்பியும் நம்ம எரேசர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அப்சசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை 30 வச்சுங்க. அதுக்கப்புறம் சைஸை ஒரு 43 இல்லை 45 41க்குள்ளே செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே இதை பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி திருப்பி எரேஸ் பண்ணிப்போம். நம்மளுக்கு இப்போ எந்த இமேஜ் தேவையோ அந்த இமேஜை மட்டும் விட்டுட்டு இப்போ மித்த எல்லா இமேஜும் நம்ம அது மேலே எரேஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்ம எரேஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கும் கரெக்டாக தெரியும் இமேஜ், நம்மளுக்கு தேவையான இமேஜ் மட்டும் தெரியும். இதுமாரி நீங்கள் அது மேலே நல்லா அழுத்தி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரேஸ் ஆயிரும் திரும்பி. இதுமாரி எரேஸ் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டிக் ஐக்கான் இருக்கும். அதை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நல்லா எரேஸ் பண்ணிங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சுற்றி இருக்கிற இமேஜ் யாருக்கும் தேவையில்லை. அதனால் அந்த இமேஜை மட்டும் நம்ம கரெக்டாக எரேஸ் பண்ணிப்போம். எரேஸ் பண்ணிவிட்டு நடுவில் 2 பேர் இமேஜும் அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 3 இமேஜை மட்டும் நம்ம கரெக்டாக செட் பண்ணிப்போம். செட் பண்ணிட்டோன்னே இதுமாரி நம்ம எரேஸ் பண்ணிப்போம் சுற்றி ஃபஸ்ட்டு. நீங்கள் சுற்றி எரேஸ் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் ஜூம் இன் பண்ணுறங்க. ஜூம் இன் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் நல்லா ட்ரா பண்ணிங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான இமேஜுக்கு மேலே கரெக்டாக ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபேஸ் மட்டும் நம்மளுக்கு கிளியராக தெரியுற மாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு பின்னாடி அதுமாரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணுறீங்க. எரேஸ் பண்ணிட்டோன்னே நம்ம இந்த இமேஜை வந்து இப்போ ரைட் சைடில் தான் கரெக்டாக செட் பண்ண போகிறோம். அதனால் இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிப்போம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இமேஜ் இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் நம்ம டைட்டிலும் அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோஸ்லாம் வரும். அதனால் லெஃப்ட் சைடை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ரைட் சைடில் தேவையானது மட்டும் எரேஸ் பண்ணிப்போம். இப்போ கரெக்டாக அந்த இடத்துல நம்ம செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா திருப்பி
ஆட் ஏ ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு இதுதான் பேக்ரவுண்டு, இந்த இமேஜை வச்சு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இந்த இமேஜை கரெக்டாக நம்ம ஜூம் பண்ணிப்போம். ஜூம் இன் பண்ணுறது வந்து இந்த ஏரோ மார்க்கை நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் பெருசாகும், எக்ஸ்பெண்ட் ஆகும். அதுக்குள்ளே போய்ட்டு இங்கே நம்மளுக்கு சைடில் புக் அடிக்க வச்ச மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா மூவ் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அந்த இமேஜுக்கு பின்னாடி அந்த இமேஜ் போயிடும். அதனால் நீங்கள் அந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே இந்த இமேஜை கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு அந்த இமேஜ் தேவைப்படுதோ அவ்வளோ அளவு அந்த இமேஜை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுறங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இமேஜுக்குள்ளே போயிருங்க, அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. அதுக்குள்ளே போய்ட்டோன்னே சேட்ரிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அந்த நடு பார் ஐக்கான அதை நம்ம கீ பக்கமாக இழுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் பிளாக் அண்ட் கலரில் கிடைக்கும். அதை நீங்கள் மேல் பக்கம் இழுத்திங்கன்னா உங்களுக்கு நிறையா கலர்ஸு கூட கொஞ்சம் இதாக இருக்கும், பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல -100 செட் பண்ணிப்போம். செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா டிக் ஐக்கான் இருக்கும். லெஃப்ட் சைடில் அந்த டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. ஒரு வாட்டி தான் கொடுக்கணும், 2 வாட்டி கொடுக்கக்கூடாது. ஒரு வாட்டி டிக் ஐக்கானை கொடுத்துட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே இப்போ அந்த இமேஜ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சைஸை கரெக்டாக செட் பண்ணிப்போம். இப்போ அந்த இமேஜை நம்ம அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா திருப்பி ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நான் இதுமாரி ஒயிட் கலரில் ஒரு லைன் இருக்க மாதிரி இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக நான் மேலேயும் கீழேயும் செட் பண்ணிடுறேன். ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல இந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் மேலே செட் பண்ணிக்கிறேன் அப்பில். இந்த இடத்துல செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே நான் டூப்ளிகேட் எடுக்கணும். டூப்ளிகேட் எப்படி எடுக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு புக் அடிக்க வச்ச மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தேர்ட் ஒன் டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு டூப்ளிகேட் கிடச்சிரும். இதுமாரி நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆயிரும். இந்த ஃப்ரேமுக்கு கரெக்டாக அந்த ஒரு ஒயிட் கலரில் ஆட் பண்ண மாரி இருக்கும். இமேஜ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டைட்டில் எடுத்துப்போம். அந்த சில்ட்ரன்ஸ் டேவோட டைட்டில் எடுத்துப்போம். அது நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆயிரும். அதில் நீங்கள் ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு எடுத்துக்கலாம். அதில் என்ன நம்ம டைப் பண்ணி வச்சுக்கிறோம், நவம்பர் 14 அனைவரும் கொண்டாடும் குழந்தைகள் தினம் நல்வாழ்த்துக்கள்னு அந்த டைட்டிலில் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலை நம்ம எடுத்துன்னு வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் கரெக்டாக செட் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஸ்மால் சைஸில் கூட கரெக்டாக செட் பண்ணிப்போம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடம் எதுக்குன்னு தெரியுமா, நம்ம ஃபோட்டோ செட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு தான். அதை நான் ரவுண்ட் பண்ணி காட்டினேன். அந்த இடத்துல நம்ம ஃபோட்டோலாம் செட் பண்ணுவோம். அதனால் அதை மேலே கொஞ்சம் அழகாக செட் பண்ணுறோம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நம்ம இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு அது சின்னதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அந்தமாரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலை திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு அதில் நம்ம எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைட்டிலை கிளிக் பண்ணிட்டோன்னே எதுக்கு எரேசர் ஆப்ஷன் உள்ள போகிறோன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நிறையா இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணுறோம். அந்த லைன் இமேஜ் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்போம். அதனால் அந்த லைன் இமேஜை நம்ம எரேஸ் பண்ணுறதுக்கு அதனால் இதுமாரி எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை தான் நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நம்ம ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சைஸை வந்து ஒரு 70 இல்லை 50 அதுமாரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. செட் பண்ணி வச்சுட்டோன்னே இதுமாரி நம்ம எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இருக்கிற மாரி இருக்கும். அது எரேஸ் பண்ண மாரி இருக்கும், எரேஸ் பண்ணாத மாரி இருக்கும். அதுமாரி நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடும் அது 4 கார்னர்லையும் நம்ம அந்த இதை எரேஸ் பண்ணுறோம். அதுக்கு இப்போ எரேஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு அந்த டைட்டிலு எரேஸ் ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா பக்கத்துலேயே ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிருங்க. அதுக்குள்ளே போய்ட்டு அதேமாரி நம்ம ஃபுல்லாகவே ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுமாரி நம்மளுக்கு பழைய மாரியே வந்துடும். அதனால் நம்ம எப்படி அதை எரேஸ் பண்ணுறதுனா எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு சைஸை கம்மி பண்ணிவிட்டு இப்போ நல்லா அதை ஜூம் பண்ணிவிட்டு அந்த லைனை மட்டும் நம்ம எரேஸ் பண்ணிப்போம். இப்போ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அது லைனை அப்படியே நம்மளுக்கு எரேஸ் பண்ண மாரி இருக்கும், எரேஸ் பண்ணாத மாரி இருக்கும். அதேமாரி நீங்கள் சுற்றி எரேஸ் பண்ணிங்க நம்மளுக்கு 4 கார்னர்லையும் நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜுக்கு நல்லா போல்டாக தெரியாது, லைட்டாக அழகாக அந்த நம்ம பேக்ரவுண்டுக்கு சேர்ந்த மாரியே வரும். அதனால தான் அதுமாரி எரேஸ் பண்ண சொல்கிறோம். இப்போ நீங்கள் அதேமாரி கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. அதை லைட்டாக நீங்கள் எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எரேஸ் பண்ணிட்டோன்னே மேலே ஒரு டிக் ஐக்கான் இருக்கும். அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டோன்னே இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது அந்த இமேஜ். அதனால் டிக் ஐக்கானை கொடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ ஒரு பாக்ஸ் இமேஜ் ஆட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இமேஜ் எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா திருப்பி வந்து நம்ம ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நம்ம டெலிகிராம் சேனல்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த பாக்ஸ் இமேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நம்ம எந்த இடத்துல செட் பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு அந்த லெஃப்ட் சைடில் கீயை கரெக்டாக அதை செட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இமேஜை ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுவோம். அதை எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னா அங்கே மேலே ஒரு ரொட்டேட் சிம்பிள் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். எந்த சைடு வேணால் நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அங்கே மேலே வந்து அந்த பார்டர் மாரி கிடைக்கிற மாரி பார்த்துங்க. அந்த ஒயிட் கலர் பார்டர் மேலே கிடைக்கிற மாரி கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜை எடுத்துகிட்டோன்னே அதை நீங்கள் ஜூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜூம் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி கரெக்டாக செட் பண்ணிப்போம். இப்போ செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நம்ம டூப்ளிகேட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா
பக்கத்திலே வந்து லெஃப்ட் சைடில் அந்த புக் அடிக்க வச்ச மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம 3 பேர் இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் 3 பாக்ஸ் எடுத்துப்போம். இப்போ கரெக்டாக நம்ம டூப்ளிகேட் பண்ணிப்போம். அந்த 3 பாக்ஸை கரெக்டாக நம்ம டூப்ளிகேட் பண்ணுறோன்னு இப்போ பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஆனால் பாக்ஸ் இமேஜ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் சின்னதாக்கணும்னாலும் சின்னதாக ஆக்கிக்கலாம். இதுமாரி இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் திருப்பியும் ஆட் ஏ ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு சன்செட் இமேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இமேஜ். வாட்டர் மார்க்னால் நம்ம சேனலோட வாட்டர் மார்க் தான் நண்பா. அந்த வாட்டர் மார்க்கை உங்களுக்கு எடிட் பண்ண தெரியலனா மேலே கார்ட்ஸில் ஒரு வீடியோ தரேன். அந்த வாட்டர் மார்க்கை நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு அந்த வீடியோ நான் சொல்லி தந்திருப்பேன். அதனால் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு உங்கள் சேனலுக்கு நீங்கள் வாட்டர் மார்க் எடிட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நண்பா. அதனால் அந்த வீடியோ நீங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் மார்க்கு எங்கே கரெக்டாக செட் பண்ண போகிறோம்னா நம்ம இதுமாரி மேலே கூட செட் பண்ணிக்கலாம். இல்லைனா எடுத்துன்னு வந்துட்டு நம்ம கீழே கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே நீங்கள் யார் ஃபோட்டோனா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை எடுத்துன்னு வந்துட்டு கீழே கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கீழே தான் வாட்டர் மார்க் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம சேனலோட வாட்டர் மார்க்கு. அதனால் கரெக்டாக இதை செட் பண்ணிப்போம். செட் பண்ணோடனே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்டர் மார்க்கை இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிப்போம். செட் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு சைஸ் வேணும்னா பெருசாக வேணும்னா அதை நீங்கள் ஏரோ மார்க்கை பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் அந்த வாட்டர் மார்க்கை. செட் பண்ணிட்டோன்னே இப்போ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் நண்பா. அந்த நம்ம சேனலோட வாட்டர் மார்க்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்ம செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் இந்த சன்செட் இமேஜ் எடுத்துகிட்டு நான் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போயிடுறேன். அந்த பிளெண்டுன்னு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா கீழே இருக்கும் பிளெண்டு. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன் தொட்டிங்கன்னா நம்மளுக்கு சுற்றி இருக்கிற பேக்ரவுண்ட் எல்லாமே எரேஸ் ஆயிரும். நம்மளுக்கு அந்த சன்செட் இமேஜ் மட்டும் நல்லா கிடைக்கும். இதை எடுத்துன்னு வந்துட்டு நான் அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். எதுக்கு இதை செட் பண்ணுறேன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த இமேஜ். அதனால தான் நான் இந்த இமேஜை நான் அந்த இடத்துல செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டோன்னே அதை சின்ன சைஸில் கூட நீங்கள் செட் பண்ணலாம், இல்லை பெருசாக கூட செட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி நீங்கள் செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம ஆட் ஃபோட்டோக்குள்ளே போனால் நம்மளுக்கு லிமிட்டட் ஃபார் ஐட்டம்ஸ் நோன்னு காட்டும். எதுக்கு கேட்டிங்கன்னா நம்ம 10 இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். அதனால் திருப்பி நிறைய இமேஜ் ஆட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மேலே ஒரு டிக் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துருவோம். இப்போ அந்த இமேஜை நம்ம பர்மனெண்ட்டாக ஆயிரும். இது நம்ம திருப்பி எடிட் பண்ண முடியாது. அதனால் இந்த இமேஜ் பர்மனெண்ட்டாக ஆயிரும். அதனால் நம்ம டிக் ஐக்கானை கொடுத்துட்டோன்னா அடுத்தது 10 இமேஜ் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்த 10 இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே எப்படி ஃபோட்டோஸ் செட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கணும். அதுக்கு ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நம்ம இதுமாரி கட் பண்ண இமேஜ் எல்லாம் நீங்கள் எடுத்துங்க. இந்தமாரி உங்களுக்கும் இமேஜ் கட் பண்ண தெரியலனா மேலே கார்ட்ஸில் ஒரு வீடியோ தரேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் எப்படி கட் பண்ணுறது உங்களுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும், ஃபோட்டோவும் அதையும் கட் பண்ண மாரியே இருக்கும். அது எப்படி நீங்கள் பண்ணுறதுன்னு நான் பிக்சார்ட்லேயே சொல்லி தந்திருக்கேன். அதனால் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், மேலே கார்ட்ஸில் தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜை கரெக்டாக எடுத்துன்னு வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை எப்படி கட் பண்ணி அந்த பாக்ஸ்க்குள்ளே செட் ஆகிறது மாரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எரேசர் ஆப்ஷன் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிருங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த இமேஜை கரெக்டாக நீங்கள் செட் பண்ணுறீங்க. அந்த பாக்ஸ் லேயருக்கு மேலே கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிருங்க. அந்த ஷேப்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா அந்த ஷேப்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன பாப்பப் மாரி வரும். அதில் ஆட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் 70 இருக்கும். அதேமாரி வந்து மேலே ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குதா நீங்கள் செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஆட்னஸை 100 கொடுத்துருங்க. கொடுத்துட்டோடனே நம்ம இதுமாரி கிளிக் பண்ணிப்போம். திருப்பியும் அந்த ஷேப்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த பாப்பப்பு மறைஞ்சிரும். இதுமாரி நம்மளுக்கு கிடைக்கும். இதுமாரி இந்த பாக்ஸ் இமேஜ் எடுத்துன்னு வந்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு டாட் மாரி ஒரு இமேஜ் இருக்கும், அதை பிடிச்சி நம்ம இழுத்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும் அந்த இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நம்ம கரெக்டாக இது அந்த பாக்ஸ் இமேஜுக்கு மேலேயே இதை ட்ரா பண்ணிப்போம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் ஒரு பாக்ஸ் இமேஜ் ட்ரா பண்ணிப்போம். இந்த இமேஜை கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டு இந்த பாக்ஸ் இமேஜுக்கு மேலே இதை கட் பண்ணிப்போம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி கட் பண்ணிட்டோன்னே மேலே ஒரு டிக் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் கரெக்டாக செட் ஆயிரும் அந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா அதேமாரி நான் எல்லா இமேஜும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் எல்லா இமேஜும் நான் கரெக்டாக செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டோன்னே பார்க்குறதுக்கே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் டே பேனர் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிடச்சிருந்தா மறக்காமல் எல்லாம் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேட் பண்ணிச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு எடிட்டிங் வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் எடிட்டிங் சிறந்த முறையில் கற்றுக்கலாம் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். என்ன ஃபாலோ பண்ணி நீங்கள் அதில் என்ன ப்ரைவேட்டாக மெசேஜ் இருந்துச்சுன்னா அதில் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் நண்பா. அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா டெலிகிராம் சேனலில் தான் அடுத்த வீடியோக்கு என்ன அப்டேட்டுன்னு மறக்காமலாம் சொல்லுவேன். அதனால் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் டெலிகிராம் சேனல் தான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது எந்தமாரி வீடியோ போடலான்னு மறக்காமலாம் கமெண்ட் பண்ணுங்கள்.